தமிழ்நாட்டில் மொத்தமாக 86,000 ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. 6 மாதங்களுக்குள் பணிகளை செய்து முடிக்க 2 குழுக்கள் அமைக்கப்படும் எனவும் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற சந்திரகுமார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் பதவியேற்றார். சபாநாயகர் அப்பாவு, பிசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. எடப்பாடி பழனிசாமி மீது அதிமுக தலைவர்கள் வெறுப்புடன் இருப்பதாக அமைச்சர் ரகுபதி பேட்டி. ஈரோடு கிழக்கில் அதிமுக வாக்குகள் திமுகவிற்கு கிடைத்ததாகவும் பேச்சு. குற்ற வழக்குகளில் தண்டனை பெற்ற எம்பி, எம்எல்ஏக்கள் தேர்தலில் போட்டியிட நிரந்தர தடை விதிக்க கோரிய மனு மீது பதிலளிக்க தேர்தல் ஆணையம் மற்றும் மத்திய அரசுக்கு ஆணை. உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் உள்ள சர்க்கார் பட்டாக்களுக்கு தீர்வு. இடத்தின் உரிமையாளர்களின் பெயரிலேயே பட்டா வழங்கப்படும் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசே நடத்த கோரி சென்னையில் ஆர்ப்பாட்டம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவு. பெரியார் குறித்த சர்ச்சை கருத்து புகாரில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சம்மன். வரும் வெள்ளிக்கிழமை வடலூரில் உள்ள காவல் நிலையத்தில் ஆஜராக உத்தரவு. மணிப்பூரில் நடைபெற்ற இன கலவரத்திற்கு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் முழு பொறுப்பேற்க வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தல். கலவரம் குறித்து விசாரிக்க தனி ஆணையம் அமைக்க வேண்டும் எனவும் கருத்து. ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு. மசோதாக்களை நிறுத்தி வைத்த பிறகு எப்படி குடியரசுத் தலைவர் பரிசீலனைக்கு அனுப்ப முடியும் என உச்சநீதிமன்றம் கேள்வி. டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி. அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவில் எம்ஜிஆர், ஜெயலலிதா புகைப்படங்கள் இல்லாததால் பங்கேற்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தி என விமர்சனங்கள் எழுந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் விளக்கம். EPSக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழா அனைத்து விவசாயிகள் அமைப்புகளால் நடத்தப்பட்டது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். எம்ஜிஆர், ஜெயலலிதா புகைப்படங்கள் இல்லை என செங்கோட்டையின் குற்றச்சாட்டிற்கு பதில். திருத்தணியில் ஒரே நாளில் 60க்கும் மேற்பட்ட திருமணங்கள். ஏராளமான வாகனங்கள் வந்ததால் போக்குவரத்து நெரிசல். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. பிரதமரின் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் மாணவர்கள் பங்கேற்பு. தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். மதுரை தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் தட்டு காணிக்கை கோயில் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற உத்தரவு வாபஸ். கோயில் செயல் அலுவலர் தன்னிச்சையாக அறிக்கை வெளியிட்டதாக அறநிலையத்துறை விளக்கம்.